இந்திய காவல்துறை வரலாற்றில் இல்ல உலக காவல்துறை வரலாற்றிலேயே தீயணைப்பு வாகனத்தை எடுத்துட்டு குற்றம் சாட்டப்பட்டவரை கைது பண்ண போன ஒரே காவல்துறை நம்ம ஸ்டாலின் மாடல் காவல்துறை தான். திராவிட மாடல்னா என்னன்னு கேக்குறவங்களுக்கு இதுதான் பதில். தேர்தல் நெருங்க தோல்வி பயத்துல இன்னும் என்னென்ன கோமாளித்தனத்தை எல்லாம் இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் செய்ய போதோ தெரியல. ஏன் சார் தீவிரவாதியா கைது பண்ண போனீங்க? அப்ப கூட பாம் ஸ்குவாட் தானே கூட்டிட்டு போகணும். எதுக்கு ஃபயர் சர்வீஸ கூட்டிட்டு போறீங்க? மாப்ள யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ள இது கேப்பா ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். பால் வாங்கணும் மூக்குல மாட்டறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். சரி பை. ஓடா ஜோக்கர். கையாளாத திமுக அரசு. சவுக்கு சங்கர் அவர்கள் கைது, அவர் வீட்டுல வச்சு ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? எலெக்ஷன் வரப்போது அடுத்த 3-4 மாதங்கள்ல. எனவே திமுக தனக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒடுக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபடும். அந்த ஒரு நடவடிக்கையா தான், அத மாதிரியான ஒரு நடவடிக்கையா தான் சவுக்கு சங்கர் அவர்களுடைய இன்றைய கைது இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்க்க முடியும். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பழு. ஏன்னா எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ள எஃப்ஐஆர் ஆகட்டும், அந்த தகவல்கள் ஆகட்டும், அதன் அடிப்படையில் கைது நடவடிக்கை வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்ட்டு ஒரு பெரிய கேள்வி ஒன்று எழுது. கைது நடவடிக்கைன்றது தேவையா இருக்கு திமுக அரசாங்கத்துக்கு. ஏன்னா அவங்களை எதிர்த்து பேசக்கூடிய எல்லா பேருமே வாயை மூடியாகும். பயப்பரியா குமார். இப்ப சவுக்கு சங்கர் மீது எதன் அடிப்படையில் இன்றைய கைது நடக்குது அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்பு ரெட் அண்ட் ஃபாலோன்னு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தை எடுத்த தயாரிப்பாளரை கூப்பிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் அவருடைய அலுவலகத்தை வச்சு மிரட்டினார். புகார் எல்லாமே எஃப்ஐஆர் மாறது கிடையாது, புகார் மீது தகுந்த ஆதாரங்கள் இருக்கணும். அந்த ஆதாரங்கள் ஏதாவது காவல்துறையிட்ட இருக்கா அப்படின்னு நாங்க தேடின வரைக்கும் பெரிய ஆதாரங்கள் எதுவும் இல்லை. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. ஒரு ஆதாரம் ஒண்ணு காட்டுறாங்க, அது என்ன அப்படின்னா, அவருக்கு யாரு அந்த தயாரிப்பாளர் இருக்காரு இல்லையா, திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர், அவரு இவருக்கு ஜிபேல ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாய் அனுப்பி வச்சாரு. இந்த 1 லட்சம் ரூபாய் அனுப்பி வச்ச விஷயத்த சவுக்கு சங்கர் அவர்கள் கைது நேரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் யாருன்னே தெரியாது, ஒரு தெரியாத ஒரு நம்பர்ல இருந்து நமக்கு 1 லட்சம் ரூபாய் வருது, அது என்னன்னு விசாரிக்க காவல்துறை உள்ள ஏறுதுன்னா இது எப்படியான விஷயம்? எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? நீதிமன்றங்களின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஜிபேல எங்க எம்ப்ளாய்க்கு யாரோ 90,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சிருக்கான். அதை நான் மிரட்டி வாங்க சொன்னதா இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கம் தான். ஏன்னா யாரோ ஒருத்தர் காசு அனுப்புறாரு, அந்த காசு நான் மிரட்டி தான் வாங்கினேன், இல்ல அவர் எனக்கு தெரிஞ்ச நபர் தான் அப்படின்றதுக்குலாம் எந்தவித ஆதாரமும் கிடையாது. எனவே இதெல்லாம் முழு விசாரணைக்கு அப்புறம் தான் வெளியே கொண்டு வர முடியும். வந்து சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல. ஆனா சமாளிக்கிற நீ ஒன்னு கேவலமா பண்ண பத்தியா, அங்கதான் கன்ஃபார்ம் பண்ண நீ தான் பண்றன்னு. ஆனா காவல்துறை காட்டக்கூடிய இந்த ஆதாரங்களை இது போதுமானது கிடையாது. காவல்துறை என்ன ஆதாரங்களை காட்டணும் அப்படின்னா, அந்த தயாரிப்பாளர் அவருடைய அலுவலகத்துக்கு வந்தார், அந்த தயாரிப்பாளர் அலுவலகத்துக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான உரையாடல் இருந்துச்சு, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? அதை தாண்டி சவுக்கு சங்கர் அவர்கள் இதே மாதிரியான விஷயங்கள்னால வெவ்வேறு நபர்கள்ட்ட இந்த மாதிரி நடந்து கொண்டதுக்கான ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? சவுக்கு சங்கருடைய கைதுன்றது இங்க வேறொரு காரணத்தினால, வேற சில காரணங்கள் இல்லாட்டி வேற ஒரு தேவையின் காரணமாக திமுக அரசாங்கம் செய்யுதோ அப்படின்ற சந்தேகம் வலுக்குது. என்ன தேடுறாங்க? இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்படும் போது அவரு கத்துக்கிட்டே ஒரு விஷயம் சொல்லிட்டே போறாரு. என்ன அப்படின்னா, என் வீட்டை மொத்தமா சூறையாடுறாங்க, அதற்கு காரணம் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய போன் இருக்குது, அந்த போனை அவங்க கைப்பற்ற முடியலன்னு சொல்லிட்டு வீட்டையே சூறையாடுறான்றாங்க. உன்னை பார்த்தாலே தெரியுதுடா நீ இந்த வேலையை செஞ்சிருப்ப. காவல்துறைக்கு வீட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள வர்றதுக்கு அதிகாரம் இருக்கா? நாங்க விசாரணைக்காக வந்திருக்கோன்றாங்க. விசாரணைக்காக வந்திருக்கக்கூடிய நபர்கள் வீட்டை உடைச்சிட்டு உள்ள போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கதவை உடைச்சு போறதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கானா? இருக்கு, உண்மையிலேயே அதிகாரம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி, அதுக்கு மேல எந்த அரசியல்வாதி அதை அழுத்த கொடுத்தா தெரியல, அதை நிறைவேற்றி அவங்க வருவாங்க. வேற யாரு? நான் இவங்க உடைச்சு போய் கைது பண்ற வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவருடைய பீரோவெல்லாம் உடைக்கிறாங்க. எது என்ன ரைடா போயிருக்கீங்க? காவல்துறைக்கு எங்க இருந்து ரைடுக்கான வாரண்ட் இருக்குது, ஒட்டுமொத்த வீட்டையும் நாங்கள் சோதனை செய்வோம் அப்படின்ற அதிகாரம் காவல்துறைக்கு கிடையாது. மாட்டிக்கிட்டே சரியா நீதிமன்ற உத்தரவு இல்லாம நீங்க வந்ததே தப்பு.
அப்படி பார்க்கும்போது அவருடைய வீட்டில் உடைச்சு உள்ள போய் அவர் கைது பண்ண மட்டும் கிடையாது, அவருடைய ஒவ்வொரு பீரவையும் உடைக்கிறாங்க, உடைச்சு உள்ள இருக்கிற பொருள்லாம் அல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இது அப்பட்டமாவே காவல்துறையுடைய அராஜகத்தின் உச்சம். இப்படி காக்கி சட்டை போட்டு அசிங்கமா இல்ல? இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? அவர் தனியா இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே அவங்களோட அம்மா இருக்காங்க, அவங்களுடைய தோழி இருக்காங்க, இவங்களாம் இருக்கிற ஒரு இடத்துல, பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி அடிச்சு உடைச்சன்னு வச்சுக்கோங்க, காவல்துறையே அதை பண்ணா காவல்துறையின் மீதுடைய நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது ஒட்டு மொத்தமா அவங்களே தான் குலைக்கிறாங்க மக்கள் மத்தியில். சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? தமிழ்நாட்டுல யார் திமுக எதிர்த்து கேள்வியே கேட்க கூடாது அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. சவுக்கு தொடர்ந்து திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றை காரணத்தினால அவர் திமுகவை சார்ந்த சில முக்கிய நபர்கள் சம்பந்தப்பட்ட சில முக்கிய விஷயங்களை அவர் வெளிக்கொண்டு வராரு அப்படின்ற ஒற்றை நோக்கம் தான். திருந்த மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வ உன்னை தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. சவுக்கு சங்கர் அவருடைய கைது நிச்சயமாக அரசியல் காரணத்தினாலதான். ஏன்னா சொன்ன புகார்ல பெரிய லெவலில் எந்த எவிடன்ஸும் இருக்கிற மாதிரி தெரியல. எனவே முழுக்க அரசியல் காரணத்தினால மட்டுமே இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கு. அதுக்கு பின்னாடி ஜிபே டிரான்சாக்ஷன் ஒரு 1 லட்சம் ரூபாய் அனுப்பணும், அதுதான் பெரிய எவிடன்ஸ்னு காவல்துறை தூக்கிட்டு வர்றது மிகப்பெரிய நகைப்புக்குரிய விஷயம். இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது. அதோட சேர்த்து பழைய வழக்கு புகார்ல இருக்கு இல்லையா, அந்த புகார்ல எஃப்ஐஆர் மாறும். இதுக்கப்புறம் புதுசா எவ்வளவு முடியுமோ அத்தனை நிறைய எஃப்ஐஆர் கொண்டு வந்து போட முடியும். இதன் மூலமாக ஒரு குண்டர் சட்டத்தை கட்டமைக்க முடியுமானா முடியும். அதுக்கான போதுமான சூழல் இருக்கானா இருக்கு. இது எல்லாம் நடக்கும் பட்சத்துலனா மக்கள் ஒருபோதும் இந்த திமுக அரசாங்கம் இருக்குல்ல இதை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏன்னா இதெல்லாம் அராஜகத்து உச்சம், எவனையும் கேள்வியே கூடாது அப்படின்ற மனநிலை. உன்னே மாதிரி ஐயோக்கப்பட விருதே தப்புடா ரோட்ல. சாரின்னு சாரி சொல்லாரா, சாரிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதடா. சாரின்னு மறுபடியும் சாரிங்காரா, மறுபடியும் சாரிங்காரா, சாரிங்காரா. சரி, அரசுக்கு எதிரா பேசுறவங்கள இப்படிலாம் மிரட்டுறீங்களே, அமைச்சர் நேருவோட 2000 கோடி ரூபாய் ஊழல் வெளியே வந்து ஊரே சிரிச்சிட்டு இருக்கு. அமலாக்கத்துறை அவர் மேல வழக்கு போட சொல்லி டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கு. வழக்கு போடலனா காவல்துறைக்கும் இதுல பங்கு இருக்குன்னு முடிவு பண்ணிடுவோம்னு சொல்லுது. சாம்பார் ஆப் எனக்கு. காவல்துறையின் தலைமையான முதல்வர் மேல சந்தேகப்படுதாங்க. அமலாக்கத்துறை சொன்ன மாதிரி அமைச்சர் நேருவோட ஊழலை பத்தி ஒரு வழக்கு போட்டிருக்கலாமே. அங்கெல்லாம் வேகத்தை காட்ட மறுக்கிறீங்க, காது கேட்காத மாதிரி நடிக்கிறீங்க. ஆனா யாராவது ஸ்டாலின் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணா இப்படி ஃபயர் சர்வீஸ், ஆம்புலன்ஸ்னு அலப்பறை பண்ணி மிரட்டுறீங்க. மிரட்டுறதுதான் மிரட்டுறீங்க, கொஞ்சம் பயப்படுற மாதிரி மிரட்டுங்க ஸ்டாலின் சார். ஊரே கை கட்டி சிரிக்கிற மாதிரி செய்யக்கூடாதுல்ல. இன்னும் பயிற்சி வேண்டுமோ?